கடைசியா நீ எப்பமா மேரி கிட்ட பேசுன? 4-5 நாள் ஆச்சு அங்கிள். சர்ச்ல கல்யாணம் நின்னு போச்சுல, அப்ப பேசினதான். அதுக்கப்புறம் நான் பேசவே இல்ல அங்கிள். கல்யாணம் நின்னு போனதுனாலதான் மேரி இந்த முடிவுக்கு வந்தாலோ? இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அந்த கல்யாணம் நின்னு போனா என்ன? என் மகன் பீட்டருக்கு மேரிய கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு குடும்பத்துல எல்லாருமே சேர்ந்துதான் முடிவெடுத்தோம். மேரியும் அதுக்கு முழு சம்மதம் சொன்னான். ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, அடுத்து ஒரே குழப்பத்துல யார்ட்டையுமே சொல்லாம வீட்டை விட்டு போயிட்டான். பாத்திமா, நீ உண்மையா தானமா சொல்ற? மேரி இங்க வரலல்ல? அவ எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாதம்மா? ஐயோ பீட்டர் அண்ணா, குரான் மேல ப்ராமிஸ் எனக்கு தெரியவே தெரியாது. நாங்களே உண்மையை மறைப்போமா பீட்டர்? இல்லம்மா, இதை நாங்க எங்களுக்காக கூட கேட்கல. பாவம் மேரியோட அம்மாவும் பாட்டியும் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. மேரி இல்லைங்கிற துக்கத்துல சாப்பிடாம பட்னி கிடக்குறாங்க. அதனாலதாம்மா நாங்க இவ்வளவு தூரம் தேடி வந்தோம். அங்கிள், அல்லாஹ் மேல ப்ராமிஸ் எனக்கு தெரியாது. ஓகே ஃபாத்திமா, உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒருவேளை மேரி இங்க வந்தாலோ இல்ல போன் பண்ணாலோ தயவு செஞ்சு எங்களுக்கு தகவல் கொடுமா. இது எங்களுக்காக இல்ல, மேரியோட அம்மாக்காகவும் பாட்டிக்காகவும் தான். கண்டிப்பாண்ணா. ஓகேம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். ஊர்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. இல்லம்மா, இன்னும் நிறைய இடம் தேட வேண்டியிருக்கு. இன்னொரு நாள் நிதானமா வந்து சாப்பிடுறோம். வரமா. வாங்க. வரமா. சரிண்ணா. அம்மா, இந்தாங்கம்மா, கொஞ்சம் பாலையாவது சாப்பிடுங்கம்மா. வேண்டா ரீட்டா, என் பேத்திய பார்க்காம என்னால எதுவுமே சாப்பிட முடியாதுமா. அம்மா, நீங்க நேத்துல இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க. உங்க உடம்பு தாங்காதுமா. இந்த பாலை மட்டுமாவது சாப்பிடுங்க. இருக்கட்டும் ரீட்டா, நீ சிரமப்படாத. மேரி இல்லாத வீட்ல நான் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்தா அது பாவம். அவளை பத்தி ஏதாவது தகவல் தெரியட்டும், அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். இப்படியா நம்ம மேரி கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம இருக்கும்? இப்படி பொறுப்பே இல்லாம கிளம்பி போனா பெத்தவங்க மனசு என்ன பாடுபடும்னு ஒரு பொண்ணு யோசிக்க வேண்டாம்? இத விதின்னு தான் சொல்லணும், வேற என்னன்னு சொல்ல முடியும்? பெத்தவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட மாட்டாங்களா? இதுக்கு எல்லாம ஒரு பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போவா? மேரி என்ன சின்ன பொண்ணாமா? படிச்ச பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணலாமா? படிச்ச பொண்ணு பெரிய பொண்ணுன்னு தான் சுதந்திரமா வளர்த்தோம். அந்த சுதந்திரத்தை அவ வீட்டை விட்டு ஓடி போறதுக்கு பயன்படுத்திக்கிட்டாமா. நம்ம மேரிய பத்தி ஒரு தகவலும் தெரியலையேம்மா. ரீட்டா, நீ தான் ஒரு போன் போட்டு பாரு. போன் இங்கதாம்மா இருக்கு. சரிங்கம்மா. ஏன் டாடி, மேரிக்கு சென்னையில தெரிஞ்ச ஒரே வீடு பாத்திமா வீடு மட்டும்தான். அவ அங்கேயும் போலனா வேற எங்க போயிருப்பா? பீட்டர், சென்னைக்கு வந்தவ ஃபாத்திமா வீட்டுக்கும் போகல. கீரி கொக்கு சொன்ன மாதிரி அங்கேயும் போய் பார்த்தாச்சு, மேரி இல்ல. அதே சமயம் மேரி இந்த சென்னைக்குள்ளதான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கா. அவளை கண்டுபிடிக்காம மட்டும் நம்ம திரும்பி ஊருக்கு போகவே கூடாது. எங்க அம்மா தான். ஹலோ, சொல்லுங்கம்மா. ஆல்பர்ட், மேரிய பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதாப்பா? ஐயோ, அதான் தகவல் கொஞ்சம் தப்பாயிடுச்சுமா. நம்ம மேரி மாதிரியே ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்கல்ல, கோகிலா. அந்த பொண்ணு தான் இவங்க மேரின்னு காமிச்சாங்க. ஆனா மேரி சென்னையில தான் இருக்காங்கிறதுக்கான ஸ்ட்ராங்கான தகவல்லாம் கிடைச்சிருக்குமா. எப்படிப்பா சொல்ற? அது மேரி இங்க வரும்போது ஒரு மினி லாரியில வந்திருக்கா. அங்க அவ ஐடி கார்டை தவற விட்டுருக்கா. இப்பதான் அந்த டிரைவர் போன் பண்ணி சொன்னான். ஆல்பர்ட்,
சென்னையில என்ன அவ ஃப்ரெண்டு பாத்திமான்னு ஒருத்தி இருக்கா. அவ தான் அவ பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவ வீட்டுக்கு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. ஒரு தடவை அங்க போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மா அது அங்க கூட போய் பார்த்தோம். பாத்திமா வீட்லயும் மேரி இல்லம்மா. சரிப்பா, இப்ப என்ன பண்றது? அம்மா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. இங்க நாங்க ஹோட்டல்ல ரூம் போட்டுட்டோம். இங்கேயே தங்கியிருந்து மேரி இந்த ஊர்ல எங்க போயிருந்தாலும் சரி, இந்த சென்னை முழுக்க அலசி ஆராய்ஞ்சி அவளை தேடி கண்டுபிடிச்சி அங்க கூட்டிட்டு வராம நாங்க வரப்போறதில்ல. அது அவ நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாதுமா. நாங்க எப்படியாவது கூட்டிட்டு வந்துடுறோம். நீங்க மட்டும் கவலைப்படாம இருங்கம்மா. சரிப்பா. பீட்டர், வாழ்க்கையில நம்ம யார் கையும் எதிர்பார்க்காம இருக்கணும்னா மேரி நம்ம கைக்குள்ள இருக்கணும். எவ்வளோ நாளானாலும் சரி, அவ இல்லாம நம்ம ஊருக்கு போக கூடாதுடா. போக கூடாது. தேடணும் தேடணும், ராத்திரி பகல் பார்க்காம தேடணும். விடக்கூடாது. எங்க போயிட போறா? வரேன். ஏங்க குடிச்சிருக்கீங்களா? ஏய், முதல்ல வழி விடுறே. புருஷனை பார்த்தா முதல்ல உள்ள வாங்கன்னு கூப்பிட கத்துக்க. அப்புறமா நிப்பாட்டி கேள்வி கேளு. இதை பார், ஒரு கேள்வி விடாம எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றேன். அதை விட்டுட்டு வாசல்ல நிப்பாட்டி கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்றது? இது இது நல்ல பொண்டாட்டிக்கு அழகு. ஏங்க ஒரு மாசம் இடையில குடிக்காம இருந்தீங்க, இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏய், ஒரு மாசம் குடிக்காம இருந்தவன் மறுபடியும் குடிச்சிருக்கானா? ஏன் குடிச்சிருக்கான்னு கேட்க கூடாது. குடிச்சதுக்கான காரணம் என்னன்னு கேளு. அதுதாண்டி முறை. உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது சாக்கு சொல்லணும். அத வெத்தலை பாக்க வச்சு நான் கேட்டுட்டு இருக்கணுமா? ஏங்க இப்படி உயிரை வாங்குறீங்க? ஏய் மல்லிகா, நான் குடிச்சிட்டு பேசுறேன்னு நினைக்காத. 6 மாசத்துல இன்னைக்கு தாண்டி நான் நிம்மதியாவே இருக்கேன். என் மனசுல அறுத்துட்டு இருந்த ஒண்ணு, என் மனசுல சுமையா இருந்த ஒரு பாரம் இன்னைக்கு தாண்டி சரியாச்சு. அந்த நிம்மதியில நான் சந்தோஷத்துல தாண்டி இப்படி குடிச்சிட்டு வந்தேன். என் அக்கா போனதுக்கு அப்புறம் இதே கட்டில நீ குழந்தையும் நிம்மதியா தூங்கிட்டு இருப்பீங்க. எத்தனை நாளா நான் தூங்காம தவிச்சேன் தெரியுமா? நடு ராத்திரியில தேம்பி தேம்பி அழுதுருக்கேன் தெரியுமா? இனிமே உயிரோட இருக்க கூடாது முடிவு பண்ணி கீழே விழுந்து செத்து போயிடலான்னு மொட்டை மாடிக்கெல்லாம் போயிருக்கேன்டி. நம்ம குழந்தைய நினைச்சுதாண்டி நான் திரும்பி வந்தேன். அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? இன்னைக்கு அந்த ரணம் வலி எல்லாமே சரியாயிடுச்சு. அதனாலதான் நான் குடிச்சேன். ஏங்க இன்னைக்கு அப்படி என்னங்க நடந்துச்சு? இன்னைக்கு அக்கா கோகிலாவை பார்த்த மல்லிகா. நல்ல புடவையை கட்டிக்கிட்டு அந்த புடவை அள்ளி முடிஞ்சுக்கிட்டு செல்லமா கொஞ்சமா அதோட கொஞ்சம் அதட்டமா பேசுவாங்களே எங்க அக்கா கோகிலா. அந்த கோகிலா அக்காவை நான் பார்த்த மல்லிகா. கோகிலா அக்காவா? இன்னைக்கு நீங்க எங்க அண்ணன் வீட்டுக்குள்ள போயிருந்தீங்க. ஏய், உங்க அண்ணன் வீட்டுல இருக்கிறது யாரு நினைச்சுக்கிட்டு இருக்க? அல்போன்ஸ் மேரி நான் நினைச்சுக்கிட்டு இருக்க. போடி முட்டாள், அது கோகிலாடி, எங்க அக்கா கோகிலா. என்ன பார்த்து விமல் தம்பி விமல் தம்பின்னு வார்த்தைக்கு வார்த்தை கூப்பிட்டா தெரியுமா? அப்படி எனக்கு உடம்பெல்லாம் சிலுத்து போச்சு தெரியுமா? அந்த வார்த்தையை கேட்டு எத்தனை நாள் ஆச்சு. அப்படியே அப்படியே ஊருக்கு போயிட்ட மல்லிகா.
சும்மா ஏதாவது உளறிட்டு இருக்காதீங்க. அண்ணன் வீட்ல இருக்கிறது அல்போன்ஸ் மேரி. அவங்க ஏதோ சும்மா உங்களை தம்பின்னு கூப்பிடுறதுனால அவங்க கோகிலாணி ஆயிடுவாங்களா? போடி போடி முட்டாளுங்களா! உங்க வீட்ல நீ ஒரு முட்டாள், உங்க அக்கா தாமரை ஒரு முட்டாள், உங்க அண்ணன் ஒரு முட்டாள். நீங்க எப்படி எங்க அக்கா வந்ததை நம்ப போறீங்க? எங்க அக்கா உயிரோட இருந்ததே நீங்க விரும்பல, உயிரோட திரும்பி வந்ததே விரும்ப போறீங்க. அன்னைக்கு எல்லாருமே தானே என் அக்கா அஸ்தியை கரைக்க போனோம். என்னாச்சு? அந்த அஸ்தியில எங்க அக்கா கோகிலாவுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கோல்டு இருந்துச்சா இல்லையா? அதுக்கு என்னடி அர்த்தம்? நம்ம கரைச்சது என் அக்காவே இல்ல. அன்னைக்கு கோயில்ல சித்தர் உங்க அண்ணனை பார்த்து என்ன சொன்னாரு? போகாத ஊருக்கு வழி கேட்கறான், பார்க்காத பொண்ணுக்கு தாலி கட்டுறான், சாகாத பொண்ணுக்கு காரியம் பண்ண அலையோ அலன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொன்னாரா இல்லையா? அதுக்கெல்லாம் என்னடி அர்த்தம்? வந்திருக்கிறது அல்போன்ஸ் மேரி கிடையாது, என் அக்கான்னு அர்த்தம். என் அக்கா இத்தனை நாள் எங்க இருந்து திரும்பி வந்திருக்கா. ஏங்க, 2 பேரோட அப்பியரன்ஸும் ஒன்னா இருக்கிறது ஊர் உலகத்துல இல்லாததா? உடனே அவங்க நம்ம கோகிலாணி ஆயிடுவாங்களா? வெறும் அப்பியரன்ஸ் மட்டும் வச்சு நான் பேசல மல்லிகா. ஒரே மாதிரி 2 பேர் இருக்கலாம், ஒரே மாதிரி 7 பேர் இருக்கலாம், ஏன் 100 பேர் கூட இருக்கலாம். நான் அதை வச்செல்லாம் சொல்லல. என் அக்காவோட கண்ணு இருக்கே, அந்த பார்வை இருக்கே, அது யாருக்கும் இருக்காது மல்லிகா. எங்க அக்கா விமல் விமல் என்ன கூப்பிடும் போது அந்த கண்ணுல ஒரு அன்பு இருக்கும் பாரு, அது அக்காவை தவிர வேற யாருக்கும் இருக்காதடி. இன்னைக்கு அந்த கண்ணை பார்த்தேன், சத்தியமா சொல்றேன் மல்லிகா, அது அல்போன்ஸ் மேரி கிடையாது, எங்க அக்கா கோகிலாவே தான். இது யார் நம்புறாங்களோ இல்லையோ, நான் நம்புறேன் மல்லிகா. சரி, நீங்க போய் ட்ரெஸ் மாத்திட்டு சாப்பிட வாங்க. சாப்பாடுலாம் வேணாம் மல்லிகா, எனக்கு இந்த சந்தோஷமே போதும். ஜென்மத்துக்கு நான் நிம்மதியா இருப்பேன் மல்லிகா. ஏ மல்லிகா, இனிமே அக்கா போட்டோக்கு மாலைலாம் போடக்கூடாது. உயிரோட இருக்கிறவங்களுக்கு யாராவது மாலை போடுவாங்களா? முட்டாள். அக்கா, இந்த ஜென்மத்துல இனி உன்னை நான் பார்க்கவே மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ திரும்ப வரலன்னா உன்னை சாகடிச்சிட்டமேனு குற்ற உணர்ச்சியிலேயே புழுங்கி புழுங்கி நான் செத்துருப்பக்கா. திரும்பி வந்து என் வயித்துல பாலை வாத்துட்டக்கா. நீ என் தெய்வம்க்கா, நீ என் தெய்வம். இந்த தடவை மெட்ராஸ் கிளம்பும் போது ஒரு முடிவோட தான் கிளம்பி இருக்கேன். இதே ஊர்ல கோட்டை கட்டி வாழ்வேனே தவிர உயிரே போனாலும் திரும்பி வர மாட்டேன். என்னங்க, எனக்கு என்னமோ இது சரியா படலங்க. நம்ம சொந்த ஊர்ல கைய ஊனி கருணடிச்சாதாங்க சரியா இருக்கும். என்னதான் இருந்தாலும் இது என் தம்பி வீடு. அவங்க ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அது நமக்கு கௌரவ குறைச்சல் ஆயிடும்ல. ஐயோ, நானும் என்னடி செய்ய? ஊர்ல எல்லா வேலையும் பார்த்துட்டேன். உப்பு வைக்க போனா மழை பெய்யுது, பஞ்சு விற்க போனா காத்தடிக்குது, போனா போதுன்னு கஞ்சா விற்க போயிட்டு போலீஸ் வந்து பிடிக்குது. இனி என்ன செய்ய சொல்ற? நமக்கு 3 குழந்தைகள் ஆயிடுச்சு. இன்னும் மான ரோசம் பார்த்தோம்னு வையேன், பிள்ளைகளை நல்லபடியா வளர்க்க முடியாம போயிருண்டி. இந்த பக்கம் யாரு பாரு, ஓன் தம்பி. உன்னே ஒண்ணு சொல்ல மாட்டான். இங்க பாரு, என்னவே ஒரு வார்த்தை சொன்னாதான் என்ன, மச்சான் தானே. இன்னைக்கு பாரு, நல்ல ஓஹோன்னு இருக்காண்டி. அவனை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சோம்னு வெய்ய, நம்ம ஜோரா மேல வந்துடலாண்டி. எனக்கு என்னமோ கொஞ்சம் பதக்கு தாங்க இருக்கு. ஐயோ, நீ ஒன்னும் கவலைப்படாதீ. அங்க என்ன செய்யணும், எப்படி செய்யணும் நல்லா பிளான் பண்ணி வச்சிருக்க. நீ அதை பத்தி கவலையே படாத. சார், உங்க பேர் என்ன சார்? ஏன் செம்ம ஆள் சார், வாழ்க்கையை சூப்பரா பிளான் பண்ணிருக்கீங்க சார். யோ, பேசஞ்சர் என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேப்பியா? நீ ரோட்டை பார்த்து ஓட்டியா?
எதுக்கு பெரிய மீசை வச்சிருக்காரு? அதுவா, உங்க தாத்தா சரியான பயந்தாங்கொள்ளி. யாராவது சின்னதா மிரட்டினாலே போதும் அப்படியே பயந்துருவாரு. தன்னோட பயம் வெளியில தெரியாம இருக்கிறதுக்காக பெருசா மீசை வச்சுக்கிட்டு தைரியசாலி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஓ, மீசையில இவ்ளோ பெரிய ரகசியம்லாம் இருக்கா? பாட்டி நானும் அந்த மாதிரி பெரிய மிஸ் வச்சுக்குவா. நீ சின்ன புள்ளல ராசா, நீயும் பெரிய மனசு ஆனதும் தாத்தா மாதிரி பெருசா மீசை வச்சுக்கன்னு. நானா மீசையே வச்சுக்க மாட்டேன். ஏன்? ஸ்பைடர் மேன்லாம் மீசையே வச்சுக்க மாட்டாங்க. ஓ, அப்படியா? ஆமா, இன்னைக்கு உங்க அப்பா அம்மா வரேன்னு சொன்னாங்களே, இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் ஆளை காணோம். பாட்டி, அந்த விஷயத்தை ஏன் பாட்டி ஆரம்பிக்கிறீங்க? எங்க மம்மியும் டேடியும் வர போறாங்கன்றது வருத்தமா இருக்கு. ஏன் வருத்தமா இருக்கு? அவங்க வந்து எங்களை கையோட ஊருக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் நாங்க இங்க வரணும். நம்ம சேர்ந்து இருக்கும் போது எப்படி எல்லாம் விளையாடணும், எவ்வளவு அட்வென்ச்சர்ஸ் பண்ணோம், எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கெல்லாம் இனிமே வாய்ப்பே இல்லை. படீஸ், நீங்களாம் என் கூட இருக்க முடியாதா? இறங்க கலைவாணி. சரிங்க. ஐயோ, அம்மா அப்பா வந்துட்டாங்க. வந்ததும் வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ரெட் கார்பெட் வெல்கம் கொடுத்துடலாமா? ஓ எஸ், தாராளமா கொடுத்துடலாம். எவ்வளோயா? 100 ரூபா சார். என்னையா ஏறும்போது 70 ரூபான்னா இப்ப இறங்கும் போது 100 ரூபா கேக்குற? சார் நீங்க தான் உங்க மச்ச வீட்டில் ஜாலியா இருக்க போறீங்களா, ஒரு 30 ரூபா சேர்த்து கொடுத்தா குறைஞ்சா போயிடுவீங்க. ஏன் மச்சாங்க சார், நான் என்ஜாய் பண்ணுவேன். உனக்கு என்னையா வந்துச்சு? நாங்க 2 பேரும் ஆட்டோக்குள்ள பேசுனதை ஒட்டு கேட்டுட்டு இப்ப எனக்கே ஆட்டோ காட்டுறியா? ஏய், நான் யார் தெரியுமா? ரவுடிக்கு ரவுடி, பொறுக்கிக்கு பொறுக்கி. தென்காசி பக்கம் வந்து கேட்டு பாரு, ஐயாவை யாருன்னு சொல்லுவாங்க. எனக்கு வாங்க மாமா. என்ன ஆட்டோ டிரைவர் கூட பிரச்சனை? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, 500 ரூபாயா இருக்கு, ஒரு 100 ரூபா இருந்தா கொடுங்களேன். இவ்வளவுதானா? இதுக்கே போய் அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இந்தா கொடுத்து அனுப்புங்க. யோ வாக்கா, கிளம்பு. எப்படிதான் இருக்க? அம்மா எப்படி இருக்காங்க? பரவாயில்ல சார் பழைய கில்லாடி தான் சார் நீங்க. சண்டையை விளக்கு வந்தவர்கிட்டே அசால்ட்டா பணத்தை வாங்கிட்டீங்களே சார். நீங்க நிச்சயமா சென்னையில கோட்டை கட்டாம விட மாட்டீங்க சார். நான் கோட்டையை கட்டுவேன், நீ நடைய கட்டு. கிளம்பு கிளம்பு. மச்சான், பசங்களா என்னடா டாடி எப்ப வருவேன்னு வாசல்ல ஆவலா காத்துக்கிட்டு இருந்தீங்களா? ஆமா டாடி. டாடி, உங்களை ரெட் கார்பெட்ல வெல்கம் கொடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அட பசங்களா பசங்களா, அப்பா மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம்டா. இப்படி பாசக்கார குழந்தைங்களுக்கு நான் அப்பாவா இருக்கிறத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. டாடி, என்னம்மா? வலது காலை எடுத்து வச்சு வாங்க டாடி. அடடா என் தங்கமே தங்கமே, தங்க குட்டிகளே. என் பசங்களை நான் எப்படி வளர்த்திருக்கேன் பாருப்பா. டாடி, எவ்வளவு நேரம் பூரிச்சு போய் நிப்பீங்க? வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க டாடி. சரிடா செல்லா. ஆமா, எப்படி மேரி ஒரே நிமிஷத்துல எங்க அண்ணி மாதிரி மாற முடிஞ்சது? உங்க நட, உட, பேச்சு எல்லாமே வேற. எங்க அண்ணியோட பேச்சு எல்லாமே வேற.